அண்ட் ரீஎன்ட்ரி ஆகும். ரீஎன்ட்ரி ஆகும்போது தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆக வேண்டியது. ஏன்னா 27,000 km/h ஸ்பீடில் உள்ளே வரும். ரீஎன்ட்ரி ஆகும்போதும் அதனுடைய டெம்பரேச்சர் 1650 டிகிரி செல்சியஸ். நம்ம டெம்பரேச்சர் 35 30, அதே இவ்வளவு ஹீட்டாக இருக்குது. அப்போ அந்த டெம்பரேச்சரில் ரீஎன்ட்ரி ஆகணும். அப்போ ரீஎன்ட்ரி ஆகும்போது அதனுடைய ஹீட் ஷீல்டு, அப்போ அந்த ஹீட் ஷீல்டு வந்து ஸ்ட்ராங்கான ஹீட் ஷீல்டு, அதுதான் முக்கியம். அங்கே தான் வந்து கல்பனா சாவ்லா அவனுடைய இறங்கும் போது அந்த ஹீட் ஷீல்டு மெல்ட் ஆகி தான் என்டையர் இது பேன் ஆனது காரணம். இந்த டிகிரி செல்சியஸில் உள்ளே வரும் பொழுது அந்த என்டையர் மெட்டீரியல், அந்த ஹீட் ஷீல்டு மெட்டீரியல் கிட்டத்தட்ட 2100 டிகிரி செல்சியஸை தாங்கக்கூடிய அளவுக்கு இங்கே டெஸ்ட் பண்ணப்பட்டது. அப்போ வந்து அதை தாங்கும், அது கொஞ்சம் கூடுதல் திறனாகவே வச்சு. ஆமாம், கூடுதல். அப்போ அது வந்து ட்ரங்க் இருக்குது. அதில் அந்த ட்ரங்க் வந்து கேப்சூல்லேருந்து ட்ரங்க் வந்து செப்பரேட் ஆகும். எங்கள் ரீஎன்ட்ரி அட்மாஸ்பியருக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகும் பொழுது இந்த ட்ரங்க் வந்து செப்பரேட் ஆகி அது எரிஞ்சு போயிடும். அது ஏன்னா அது வந்து சோலார் பேனல் இருக்காது. ஸோ அந்த ட்ரங்க் வந்து டிட்டாச் ஆகும். டிட்டாச் ஆகி ட்ரங்க் தனியாக போனோம்னா கேப்சூல் மட்டும் இருக்கும். கேப்சூல் மட்டும் உள்ளே ரீஎன்ட்ரி ஆகி உள்ளே வரும். இப்போ கேப்சூல் மட்டும் ரீஎன்ட்ரி ஆகி உள்ளே வரும்போது தான் இது தேர்ட் ஸ்டேஜ். அட்மாஸ்பியரில் ரீஎன்ட்ரி ஆகி ஸ்பிளாஷ் டவுன் கடல் மட்டத்தில் அது வந்து இறங்கும் போதும் பாராசூட் 4 வந்து டிப்ளாய் ஆகி கடல் மட்டத்தில் வந்து அதனுடைய லேண்ட் ஆகணும், சாஃப்ட் லேண்ட் ஆகணும். ரஷ்யாலாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கடல் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேண்டில் தான் லேண்ட் ஆவாங்க. வித் பாராசூட் வித் டிஃப்ளேட்டபிள் பலூன்ஸ் மாதிரி 4 பக்கமும் டிஃப்ளேட்டபிள் பலூன்ஸ் இருக்கும். அது வந்து லேண்ட் ஆகும். இதை தாண்டி லேண்டிங்கில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கா? சாஃப்ட் லேண்டிங்காக நடக்கும்போது ஏதாவது இது வந்து பாராசூட்டு ஒழுங்காக டிப்ளாய் ஆகாமல் போனால் கூட இது மிதக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் அது வந்து எந்த ஃபோர்ஸில் வந்து விழுகுது, அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அஸ்ட்ரோநாட்ஸுக்கு வந்து உயிர் பாதிப்பு எது ஏற்படுமா அப்படின்றத எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் 4 பாராசூட் வச்சுருக்காங்க. ஸோ தட் இட் கேன் மேனேஜ். திருப்பி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு, அதாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வர்றதுக்கு எத்தனை காலம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஏற்கனவே இவங்க 2 முறை போயிட்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ரெக்கவரி ஸ்டேஜ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மலாக ஃப்ளைட்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்துட்டோம்லே நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் சிக்னஸ் வந்துடுது. எனக்கு வந்து இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட் சிக்னஸ் வந்து 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ளைட்டில் வரவங்களுக்கே அப்படி இருக்கும். இது எவ்வளோ ஸ்பீடில் வராங்க, அதை தாண்டி உணர்வுகள் இது கரெக்டாக போகுமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி அப்கிரேட் ஆனதுனால அதெல்லாம் அந்த மனநிலையெல்லாம் தாண்டி தான் நிற்கிறாங்க அவங்க. 4 days to 1 week தே வில் ரெக்கவர் ஃபுல்லி.